இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் அப்பெலட் ட்ரிபுனலில் ப்ரைவேட் செக்ரட்டரிஸ் அண்ட் சீனியர் ப்ரைவேட் செக்ரட்டரிஸ்க்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 42 அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 18 July 2026 கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் சென்ஸ் டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16 August 2026 கொடுத்துருக்காங்க. இதோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் ப்ரைவேட் செக்ரட்டரிக்கு 22 அண்ட் ப்ரைவேட் செக்ரட்டரிக்கு 20 கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் வந்து ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில் டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். ஸ்பீடு வந்து 120 வேட் பெர் மினிட் இன் இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் நாலேஜஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் நமக்கு ஒர்க்கிங் நாலேஜஸ் இந்த எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா நாட் எக்ஸீட் 35 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஸ்கீம்ஸ் டெஸ்ட் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே இதை கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிட்டு தென் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறதுனால ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, லாகின் பண்ண போகிறீங்க அப்படின்னா லாகின் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரிஜிஸ்டர் பண்ண போகிறதுனால ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸை ஃபர்ஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். தென் உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு இதில் தெரிகிற கேப்சா கூட டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீடுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை கொடுத்து உங்கள் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தென் ப்ரொசீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை டைப் பண்ணி அதை வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்டர் கேட்டிருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். தென் டைட்டில் கேட்டிருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். தென் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க, தென் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டருங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஹேஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, ப்ளீஸ் லாகின் டு கண்டினியூன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொடுத்துருக்க இமெயில் அட்ரஸை டைப் பண்ணிவிட்டு இதில் தெரிகிற கேப்சா கூட டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீடுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். நீங்கள் லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெல்கம் டு ITAT ரெக்யர்மெண்ட் போர்ட்டல்னு உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு பேசிக் ப்ரொஃபைல்னு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணனோடய உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹேவ் யூ எவர் சேஞ்ச் யுவர் நேம், உங்களுடைய நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், அப்படின்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். தென் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஃபாதர் அல்லது ஹஸ்பண்ட் நேம் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஃபாதர் நேமை நீங்கள் வந்து டைப் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபாதருங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஹஸ்பண்ட் நேம் அப்படின்னா ஹஸ்பண்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நேமை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபாதரை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். தென் கேட்டகரி கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் ரிலீஜன் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். பர்சன் வித் பெஞ்சுமார்க் டிசபிலிட்டி 40% ஆஃப் அபோவ் ஒன் கேட்டிருக்காங்க. PWBDI இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், அப்படின்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். தென் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ ப்ரைவேட் செக்ரட்டரிக்கு ஜாப்புக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்ட் இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 120 வேர்ட்ஸ் பெர் மினிட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ப்ரைவேட் செக்ரட்டரி ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியும். அதனால எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வீஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்கள் மூவ் ஆன் பண்ணிக்கலாம். பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் இதில் ஃபில்லப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய அட்ரஸ் எதுவோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். தென் ஸ்டேட் எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சிட்டி அல்லது டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். தென் பின்கோட் நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். இஸ் யுவர் பெர்மனன்ட் அட்ரஸ் சேம் அஸ் த கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸும் ப்ரெசன்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் எதுவோ அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம்.
உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். குவாலிஃபிகேஷன்ஸ் டைப் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுடைய 10th கிளாஸ் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12th நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன்ஸ் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். உங்களுடைய செலக்ட் குவாலிஃபிகேஷன்ஸில் ஃபஸ்ட்டு 10th நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பாசிங் மந்த் அண்ட் இயர் கேட்டிருக்காங்க. எந்த இயரில் நீங்கள் 10th பாஸ் பண்ணீங்களோ அந்த இயரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். போர்ட் அண்ட் யூனிவர்சிட்டி நேம் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட் ஸ்டடி கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸை டைப் பண்ணி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் உங்களுடைய 10th குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணி முடிச்சுட்டு ஆட் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய 10th குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் டைப்பில் போய் 12th கிளாஸ் இன்டர்மீடியேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணி முடிச்சுட்டு ஆட் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய 12th குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் கிராஜுவேஷன்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கிராஜுவேஷன்ஸை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ கிராஜுவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 10+2 3 or 4 years கிராஜுவேஷன்ஸ் அப்படின்னா உங்களுடைய கிராஜுவேஷன்ஸை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிவிட்டு பாசிங் மந்த் அண்ட் இயர் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த இயரில் கிராஜுவேஷன்ஸ் பாஸ் பண்ணீங்களோ அந்த இயரை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிவிட்டு போர்ட் அண்ட் யூனிவர்சிட்டி நேம் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட் ஸ்டடிட் கேட்டிருக்காங்க, உங்களுடைய சப்ஜெக்ட்ஸை நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். ஆட் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய கிராஜுவேஷன்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் முடிச்சிருந்தீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணி முடிச்சோடனே நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிவ்யூ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் ப்ரொஃபைல் இஸ் கம்ப்ளீட், you can now lock your profile கொடுத்துருக்காங்க. however please review the details and make sure all the details are correct before locking your profile. நீங்கள் லாக் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்னு ஒரு தடவை நீங்கள் ரிவ்யூ செக் பண்ணிக்கலாம். கைண்ட்லி நோட் தட் ஒன்ஸ் த ப்ரொஃபைல் இஸ் லாக்ட் இட் கேனாட் பி அன்லாக். நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா அன்லாக் பண்ண முடியாது. அதனால நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு லாக் ப்ரொஃபைல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். லாக் ப்ரொஃபைல் கொடுத்துட்டிங்க அப்படின்னா கைண்ட்லி நோட் தட் ஒன்ஸ் ப்ரொஃபைல் இஸ் லாக்ட் இட் கேனாட் பி அன்லாக்னு கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் ப்ரொஃபைலை நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா அதை அன்லாக் பண்ண முடியாது. ப்ளீஸ் செக் ஆல் த டீட்டெயில்ஸ் பிஃபோர் லாக்கிங் த ப்ரொஃபைல். உங்களோட ப்ரொஃபைலை லாக் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா நீங்கள் செக் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஷுர் டு ப்ரொசீடுங்கிற ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. ஓகேங்கிற ஆப்ஷன்ஸை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை லாக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுவர் ப்ரொஃபைல் ஹேஸ் பீன் லாக் சக்ஸஸ்ஃபுல்லி, யூ கேனாட் சேஞ்ச் யுவர் டேட்டா நவுன் கொடுத்துருவாங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய டேட்டாஸில் எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ 2 போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 போஸ்ட்டுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் இதில் ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரே ஒரு போஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2 போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை ஃபார் த செலக்டட் போஸ்ட்டுன்னு கொடுப்பாங்க. ஆர் யூ ஷுர் டு ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸாம் சென்டரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ப்ளீஸ் சூஸ் 2 ரிட்டன் எக்ஸாம் சென்டர்ஸ். நம்மளுடைய 2 ரிட்டன் எக்ஸாம் சென்டர் வந்து நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய எக்ஸாம் சென்டர் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் எக்ஸாம் சென்டர் ப்ரெஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு, சென்னை தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். யுவர் சென்டர் சாய்ஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு எக்ஸாம் சென்டர் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். வேறு ஏதாவது ஒரு எக்ஸாம் சென்டர் வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கொடுத்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். சென்டர் வந்து நம்ம 2 செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அப்லோட் டாக்குமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா, ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதோட ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஃபைல் சைஸ் வந்து நாட் மோர் தென் 200 KB கொடுத்துருக்காங்க. சிக்னேச்சர்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதோட ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஃபைல் சைஸ் வந்து நாட் மோர் தென் 100 KB. ஆதார் இஷ்யூட் பை த யூனிக்யூ ஐடென்டிஃபிகேஷன்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. நம்மளுடைய ஆதார் கார்டு வந்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதோட ஃபைல் சைஸ் வந்து நாட் மோர் தென் 2 MBயை விட ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. 2 MBக்கு கீழே இருக்கணும். PDF ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கணும். ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், நம்மளுடைய 10th மார்க் ஷீட் வந்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதோட ஃபைல் சைஸ் வந்து நாட் மோர் தென் 2 MB. அதே மாதிரி PDF ஸ்கேன் டாக்குமெண்ட் தான் நமக்கு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். தென் கிராஜுவேஷன்ஸ் டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அது நாட் மோர் தென் 10 MB PDF டாக்குமெண்ட்டில் தான் இருக்கணும். 12th மார்க் ஷீட் நமக்கு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அது நாட் மோர் தென் 2 MB. ஃபைலோட சைஸ் பார்த்தீங்கன்னா PDF டாக்குமெண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் நம்ம அப்லோட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் கிளாஸ் லேட்டஸ்ட் நான் க்ரீமி லேயர் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை த காம்பனன்ட் அத்தாரிட்டி. அதோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா நாட் மோர் தென் 2 MB. ஃபைல் டைப் பார்த்தீங்கன்னா PDF ஃபைல் ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும் தான் நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸை நம்ம அப்லோட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கேட்டகரி சர்டிஃபிகேட் நம்ம இருந்துச்சுன்னா அதை அப்லோட் பண்ணிக்கலாம். PWPDயா இருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும். அதோட ஃபைல் சைஸ் வந்து நாட் மோர் தென் 2 MB. PDF ஃபைல் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சர்வீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிக்கணும். ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ப்ரீவியஸ் எம்ப்ளாயி ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் ப்ரூஃப் ஆஃப் சர்வீஸ் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட அந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். எல்லாமே PDF ஃபைல் ஃபார்மேட், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே PDF ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கணும். அதோட ஃபைல் சைஸ் வந்து நாட் மோர் தென் 2 MBயாக இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் மேனிட்டரி டாக்குமெண்ட்ஸ், இவங்க இந்த ஷோ ஆகிற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கண்டிப்பாக மேனிட்டரியாக நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும். ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு அப்லோடுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் அடையணும். 1 by 1 நீங்கள் கொடுத்துருக்க இந்த மேனிட்டரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு தென் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வியூ டிராஃப்ட் அப்ளிகேஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் சப்மிட் அப்ளிகேஷனுங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். சப்மிட் அப்ளிகேஷன்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTPயை நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு இதில் தெரிகிற கேப்சா கூட டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட்டட்னு உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வியூ அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸை நீங்கள் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஜாப்புக்கு எந்த ஒரு பேமெண்ட்டுமே கிடையாது. அதனால நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸை நீங்கள் பிரிண்ட் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம்.